எங்கள் அம்மாவே தூங்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து கடமை கண்ணியெல்லாம் முக்கியம். அப்டேட் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மணி என்ன? மணி நைட்டு 1:40. இருந்தாலும் வந்து கடமை வீடியோ கண்டென்ட் தான் எங்களுக்கு முக்கியம். ஸ்டே டியூன். எங்கள் சோஃபா வந்து படிப்பட்டு செத்து போச்சு. உயிர் இல்லை அதுக்கு. அது நேரத்துக்கு வந்து பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிடுச்சு. பாவம் என்னன்னு தெரில. இன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமை இரவு 1:10 அன்றைக்கி எங்கள் சோஃபா வந்து பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். புது சோஃபாவோடு நாங்கள் வந்து திருப்பி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பழைய ஈம்பத்திலைக்கு பெரிச்ச பழம் கம் போட்டு ஒட்டி வச்சுல ஃபெவிகால். இதெல்லாம் பொழுது கழியாது 2 பேருக்கும். எவ்வளோ அழகா இருந்த சோஃபா. முன்னாடி பிக்சர், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நாங்கள் பிக்சர் சென்ட் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா இப்படி இருந்த சோஃபா. இது தனியாக நாங்கள் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த சோஃபாவை நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறக்கிட்டோம். அண்ட் இதுதான் நாங்கள் எங்களோட பழைய சோஃபாவை வந்து கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்படி கீழே ஏதோ படுக்கிற அளவுக்கு வச்சுருக்கோம். அந்த கம்பி ஏதோ எங்கள் அப்பா நைட்டு உட்காந்து ஏதோ தட்டிட்டு இருக்காங்க. இல்லை கம்பி காலியாக இருக்குது சோஃபா. சோஃபா இல்லை. பாய் சோஃபா. ஐயோ பக்கத்து தள்ளி விட்டுறாத. இனிமே நீ வெளியவே தூங்கு. கொசு கல்ல சாவு. என்னப்பா இப்படி வச்சா குறுக்க தாண்டி போவான் அதுக்குள்ள. எப்படி வச்சாலும் பறக்கன்னு மூஞ்சில் அடிக்கும். மணி நைட்டு இப்போ 2 மணி 2 o'clock ஆகுது. இப்போ மணி அமைதியாக இருக்குது ரோடே. சில்லுன்னு காற்று. ஜன்னலை சாத்து. பை.